இன்னைக்கு அவருடைய கட்சி மிகப்பெரிய வெற்றி பெற்று ஒரு ஆட்சியை பிடிக்கக்கூடிய அளவுக்கு போயிட்டு இருக்கு அப்படின்னு ரிசல்ட்ஸ் வந்துகிட்டு இருக்கும்போது அதுவும் எனக்கு மகிழ்ச்சியாக தான் இருக்கு. நம்ம பார்த்தவர்கள் எல்லாரும் எனக்கு வேண்டியவர்கள் தான்மா. எனக்கு வேண்டாதவர்கள், எனக்கு விரோதிகள்னே யாருமே கிடையாது. ஏன்னா நான் யாருக்கும் போய் விரோதி ஆகிறது இல்லை. எல்லாரையும் நண்பர்களாக தான் நான் பழகிட்டு போயிட்டு இருக்கேன். சந்திரசேகர் சார் மாமான்னு கூப்பிட்டு நான் பழகினவன். அப்போ சின்ன குழந்தையில விஜய் அவர்களை நான் பார்த்துருக்கேன். அதுக்கப்புறமா அவர் படங்கள், பல படங்கள், சிவகாசி, திருப்பாச்சி, இப்படி பல படங்கள்ல அவர் கூட நடிச்சிருக்கேன். வேலாயுதம் அதெல்லாம் எனக்கு, நான் ஓப்பனாக சொல்கிறேம்மா, எனக்கு எல்லா கட்சியிலும் நண்பர்கள் உண்டுமா. எனக்கு யாரும் விரோதிகள் கிடையாது. நான் யாரையும் போய் விரோதித்துக் கொள்வது இல்லை. 2 கை தட்டினாதான் சத்தம், இல்லை அப்படின்னாக்க ஒன்றும் வராது. நான் எல்லாருடையும் அண்ணன், தம்பி, மாமன், மச்சான் அப்படின்னு பழகிக்கிறது. எனக்கு ஸ்டாலின் அண்ணன் நான் போய் அண்ணன் கூப்பிடுவேன், கலைஞர் அப்பாவை அப்பான்னு கூப்பிடுவேன். எனக்கு கலைமாமணி விருது கொடுத்தவர் ஐயா எடப்பாடியார் அவர்கள். அன்றைக்கி ஒரு ஃபங்க்ஷனில் பார்க்கும்பொழுது ஓபிஎஸ் அவர்கள் பார்த்துட்டு உங்கள் ப்ரோக்ராம் எல்லாம் பார்க்குறேன், ரொம்ப நல்லா இருக்குன்னாரு. சரிங்க ஐயான்னு. ஹெச் ராஜா அவர்கள் எனக்கு ரொம்ப வேண்டியவர். எம்பி திருச்சி சிவா அவர்கள் எனக்கு ரொம்ப பங்காளி, நான் ரொம்ப ஆசையாக இருப்பேன் அவர்கிட்ட. அந்த மாதிரி தம்பி அமைச்சர் சேகர் பாபு அவர்கள் எல்லாருமே எனக்கு வேண்டியவர்கள்மா. அந்த மாதிரி தம்பி விஜய் அவர்களும் வேண்டியவர்கள், விஜயகாந்த் அண்ணா அவர்களும் வேண்டியவர்கள், அண்ணி பிரேமலதா அவர்களும் எல்லாருமே வேண்டியவங்கம்மா. எனக்கு விரோதியே கிடையாதும்மா. அதனால நான் யாருக்கும் போய் ஒரு பார்ஷியாலிட்டி பார்க்குறதே கிடையாது.